Dear students and parents, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க சிவகார்த்தி. ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். டீட்டெயில்டாக அப்படிங்கிறப்போ கொலலாம் நம்ம பேச போகிறது இல்லைங்க. இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அதை பற்றியும் கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிட்டு இங்கே எது மாதிரியான பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ரெக்ரூட்டர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க, இது மாதிரியான விஷயங்களை நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு காலேஜ்லேயும் பிளேஸ்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்குது. ஓகேங்களா, அதை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டானமஸ் இன்ஸ்டியூஷன். இந்துஸ்தான் குரூப்பில் வரக்கூடிய ஒரு செகண்ட் கேம்பஸ்ன்னு சொல்லலாம். இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டானமஸ், இது கோயம்புத்தூரில் இருக்குது. ஓகேங்களா, அப்ரூவ்ட் பை AICTE நியூ டெல்லி தான் அண்ட் பர்மனென்ட்லி அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. அண்ட் நேக்ல பார்த்தீங்கன்னா A கிரேடில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜ். அண்ட் NBAல பார்த்தீங்க அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ECE டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா NBA அப்ரூவ்டு வாங்கியிருக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நமக்கு மெயினாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் என்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ECE டிபார்ட்மெண்ட், அடுத்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஃபார்மாலிட்டிக்கல் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MBA கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, நமக்கு முக்கியமான விஷயம் இந்த கோர்சஸ் என்ன ஆஃபர் பண்ணுறாங்க, நமக்கு மெயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ரெக்ரூட்டர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் அதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். என்ன ரெக்ரூட்டர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னாவே ஸ்க்ரோல் ஆகும். உங்களுக்கு எது மாதிரியான கம்பெனிஸ் வந்து இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே கம்பெனிஸ், ரெக்ரூட்டர்ஸ் கம்பெனிஸ், இது மாதிரியான கம்பெனியில் தான் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எடுக்கிறாங்க. ஓகே, இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் பார்த்தீங்கன்னா 2021லையும் 21-22 அண்ட் 22-23 இந்த டேட்டா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா 23 லாஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 13 ஸ்டூடெண்ட்ஸும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் 74 ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் ECEல 75, ஐடியில் 37, மெக்கானிக்கல் 35, இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. இயர் பை இயர் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இயர் பை இயர் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆனாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கு. டிபார்ட்மெண்ட் வைஸில் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆன டிபார்ட்மெண்ட்ஸ் வைஸில் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, அதுவும் எந்த டிபார்ட்மெண்ட் ஆயிருக்காங்க, ஸ்டூடெண்ட் நேம் என்ன அப்படிங்கிறது கூட உங்களுக்கு இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்ட போகிறேன். பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2023 பேட்ச் நம்ம எடுத்துக்கலாம். 2022லேருந்து 23ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸ்டூடெண்ட் நேம் என்ன, எந்த டிபார்ட்மெண்ட்ல அவங்க படிச்சாங்க, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆஃப் கேம்பஸா ஆன் கேம்பஸா எந்த கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆனாங்க அப்படிங்கிறதும் அவங்களோட சேலரி என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் நான் காட்டியிருக்கேன். நீங்கள் பாருங்க, ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 20 வரைக்குமே ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் பாருங்க என்ன கம்பெனிஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது பர்டிகுலராக தெரியும். டிபார்ட்மெண்ட் வைஸில் எந்த கம்பெனியில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆனாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். அதே மாதிரி MBAக்கு எப்படி, CSE ஆல்சோ இது எல்லாமே 2023 பேட்சில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 2022ல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த கம்பெனிஸில் எவ்வளோ சேலரி பேக்கேஜஸில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலாம் தாராளமாக. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸில் ஐடியிலேருந்து MBAலேருந்து ஆல்சோ உங்களுக்கு CSE இது மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகியிருக்காங்க, எவ்வளோ சேலரி பேக்கேஜஸ்லாம் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா 4 lakh per annum வரைக்கும் மினிமமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகியிருக்காங்க. ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே ஆயிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி வைங்க. உங்களுக்கு இந்த காலேஜில் அட்மிஷன்ஸ் கைடன்ஸ் வேணும் அப்படின்னாலுமே, அட்மிஷன்ஸ் வேணும்னு நினச்சாலும், ஃபீஸ் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னாலும் கால் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.